வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். இந்த சைதாப்பேட்டை பகுதியிலே ஒவ்வொருவரும் மக்கள் பணியிலே போட்டி போட்டுக்கொண்டு சேவை செய்வதில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இத்தனை விரிவாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களிடமும் இங்கே கலந்து கொண்டிருக்க பொதுமக்களிடமும் மருத்துவத்துறையின் சாதனைகள் குறித்தும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கான மாமன்ற வார்டு உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் பணியாற்றுகிறார்கள் என்பதை பெருமையோடு நம்முடைய கழக தலைவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம். பிறந்த நாட்கள் எல்லோருக்கும் வருவது உண்டுதான். பூமியிலே பிறக்கின்ற அத்தனை பேரும் பிறந்த நாள் என்பது சிறந்த நாளாக அமைவது இல்லை. சிறந்த நாளாக உருவாக்கி கொள்வது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையிலே இருக்கின்றது. அதிலும் ஒரு நாட்டை வழிநடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டி காக்கின்ற மிகப்பெரிய அந்த பொறுப்பிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இத்தனை சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு இல்லத்திலும் இவர் எங்களுடைய அப்பா, இவர் எங்களுடைய சகோதரர், இவர் எங்களுடைய அண்ணன் என்று எண்ணும் அளவிற்கு குதூகலமாக கொண்டாடுகின்ற பிறந்த நாள் விழாவை எட்டுவது என்பது உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கே வாய்க்கின்றது. அதற்காக அவர் கடந்து வந்த காட்டாறுகள், நீந்தி இருக்கின்ற நெருப்பார்கள் எத்தனையோ எத்தனை. எதுவும் தங்கத்தட்டிலே வைத்து அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் தன்னுடைய சுயமான உழைப்பினால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகன் என்கின்ற அந்த பெருமை மிகுந்த அடையாளம், அதற்கான வாய்ப்பு உரிமை அவருக்கு இருந்தாலும் அந்த அடையாளத்தை அவர் ஒருபொழுதும் தன்னுடைய உயரத்துக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்தியது இல்லை. லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் என்கின்ற அந்த கருப்பின நிறத்தை சார்ந்த கவிஞன் பெருமையோடு சொல்லுவான் அல்லவா, உங்களுடைய கருப்பு தோலை நீங்கள் உங்கள் உடலை போர்த்துகின்ற அங்கியை போல அணிந்து கொள்ளாதீர்கள், அதனை உங்களுடைய உரிமைகளுக்காக உயர்த்தி பிடிக்கின்ற போர்க்கொடியை போல தூக்கி பிடியுங்கள் என்று. அதனை போல ஒரு போர்க்கொடியை போல நம்முடைய கழகத்தின் கொடியை தூக்கி பிடித்து இயக்கத்தை வளர்த்தெடுக்கின்ற பணியால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரானவர் 8 கோடி மக்களுடைய நம்பிக்கையால் இந்த நாற்காலி அவருக்கு கிட்டி இருக்கின்றது. கிடைத்திருக்கின்ற நாற்காலியை பதவி என்று பார்க்காமல் பொறுப்பு என்று உணர்ந்து செயல்படுவதால் தான் இன்றைக்கு அவர் காட்டுகின்ற திசையிலே மிக மிக முக்கியமான மொழி திணிப்பு என்கின்ற அந்த மும்மொழி கொள்கை திணிப்பாகட்டும், நம் அனைவருடைய தலையின் மேல் டெமோக்ரசிஸ் ஸ்வார்ட் என்று சொல்லப்படுகின்ற அளவிலே தலையின் மீது கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற அந்த ஒரு விஷயமாகட்டும், அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வதற்கு தென்னகத்திலே இருக்கின்ற கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்குரிய அத்தனை திண்மை, திடம், மன உறுதி இவற்றையெல்லாம் தலைவர் கலைஞரிடமிருந்து, பெரியாரிடமிருந்து, பேரறிஞரிடமிருந்து பெற்ற பெருந்தகமைக்கு சொந்தக்காரர் அவர். 1965ஆம் ஆண்டே முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை மொழி பிரச்சனை. உலக வரலாற்றிலேயே யாரும் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து ஒரு மொழிக்காக உயிர் விட்டதில்லை என்று ஐநா சபையிலே பதியப்பட்டிருக்கின்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். இப்பொழுது ஏன் புதிதாக இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை கிளப்புகின்றது? அவர்கள் சொல்வது போல வடநாட்டிலெல்லாம் மும்மொழி கொள்கையா இருக்கின்றது. மும்மொழி என்ன, இருமொழி கொள்கையே அங்கே கிடையாது. உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை சரளமாக நம்முடைய பேசுபவர்கள் யார்? அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு இங்கே வந்து மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிப்பதற்கு காரணம், வருகின்ற தேர்தலை ஒட்டி ஏதாவது பம்மாத்து வேலைகளை, ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து கிண்டி கிளறி மக்களிடையே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார் இந்தி குறித்து. இந்தி என்பது எங்களுக்கு எடுப்பு சாப்பாடு, ஆங்கிலம் என்பது நாங்கள் விரும்புவற்றை நாங்கள் சொன்னதை போல சமைத்து தருகின்ற சமையல்காரன். ஆனால் தமிழோ எங்கள் மனமறிந்து, மனையறிந்து, ஊனறிந்து, உணர்வறிந்து, மனையிலே எங்கள் தாய் சமைத்து போடுகின்ற இல்லத்து சமையல். தமிழ் எங்கள் உயிர் என்று நாங்கள் சொல்வது அதற்காகத்தான். மாண்புமிகு மேனாள் பிரதமர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவது மட்டுமல்லாமல், இந்தி பேசாத மக்களிடம் அவற்றை திணிப்பதற்கு ஏன் இந்த அவசரம்? தமிழ் தமிழ் என்று செல்கின்ற இடங்களிலெல்லாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்.
நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம். நீங்கள் சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்குகின்றீர்கள் 2017 இருந்து 21ஆம் ஆண்டு வரை. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு அப்பொழுது நீங்கள் ஒதுக்கியது 22 கோடி ரூபாய் மட்டும்தான். 22 இருந்து 23 வரை இந்தி மொழிக்கு நீங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கி இருக்கிறீர்கள். தமிழ் மொழிக்கு 22 கோடி ரூபாய் தான். அதே போலத்தான் பெருந்தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு முன்பாக மிஸ்ரா என்பவர் ஒரு கருத்தை அவர் முன்னிலையிலே சொன்னார். இந்தி பேசாத மக்களிடம் ஒரு எழுதப்படாத காசோலையை கொடுங்கள், எம்டி செக். அவர்கள் விரும்புகின்ற காலக்கெடுவை அவர்கள் விரும்பும் பொழுது எழுதி கொள்ளட்டும். அதுதான் அரசியல் நாகரிகம், அதுதான் அரசியல் முதிர்ச்சி, பெருந்தன்மை என்று சொன்னார். நாகரிகம், முதிர்ச்சி, பெருந்தன்மை, இந்த மூன்றும் இல்லாத ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு அவரை எதிர்த்து நிற்கின்ற அந்த திண்மை, அந்த மனத்திடம் பெற்றிருக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதால் தான் நமக்கு நிதியை தராமல் இழுத்தடிக்கின்றது. ஒரு புறம் நிதி நெருக்கடி, மற்றொரு புறம் ஆளுநர் போன்றவர்களால் வருகின்ற அரசியல் நெருக்கடி, மற்றொரு புறம் இன மொழிக்கு தருகின்ற நெருக்கடி. இத்தனையும் தாண்டி நமக்கான எத்தனை திட்டங்களை அவர் தந்திருக்கின்றார். அடுக்கிக் கொண்டே சென்றார்கள்.